ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சிம்பிள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சுவையான ஆரோக்கியம் தரக்கூடிய சேமியா பால் கொழுக்கட்டை செய்யறதுன்னு எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது நம்ம பார்த்துடலாமா? 200 கிராம் அரிசி மாவு, அதுக்கு தேவையான அளவு வெல்லம், சிறிதளவு சேமியா, சிறிதளவு சுக்கு, ஒரு ஏலக்காய், 4 மிளகு 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கணும். தேவையான அளவு முந்திரி பருப்பு, 1 கப் அளவு தேங்காய் பால். வாங்க வீடியோக்குள்ள போலாமா? ஒரு பெரிய பாத்திரத்துல மாத்திக்கணும். மாத்திட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். நான் வந்து வெந்நீர் ஏற்கனவே காய வச்சு வச்சிருக்கேன். வெந்நீர் ஊற்றி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்குவோம். எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால என் கையில் ஒட்டாம நல்லா வந்திருக்கு. நம்ம இப்போ குட்டி குட்டியாக நமக்கு பிடிச்ச ஷேப்ல ஒட்டி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓவல் ஷேப்ல உருட்டி எடுத்துக்க போகிறேன். குழந்தைங்களுக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் இது, குட்டி குட்டியாக அழகா. இப்போ இந்த ஷேப்ல ஒன்னோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நல்லா அழகா நான் உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் கொதிக்க வச்சுக்கலாம். இது கொதிச்சுட்டு இருக்க டைமில் இன்னொரு அடுப்பில் நம்ம வெள்ளைப்பாலையும் காய்ச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா வெள்ளத்தில் கொஞ்சம் மணல் இந்த மாதிரி இருக்கும், இது காய்ச்சி வடிகட்டிட்டா சாப்பிட நல்லா இருக்கும். நான் வெள்ளத்தை போட்டுக்கிட்டேன். இது கரையிறதுக்கு தேவையான அளவு 1/2 டம்ளர் மட்டும் நான் தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளம் கரையிற வரைக்கும் மட்டும்தான் வச்சுக்கணும், பாகு மாதிரி காய்ச்சிடக்கூடாது. இந்த வெள்ளம் கரையிற இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்க சுக்கு, ஏலக்காய், மிளகை இதோட சேர்த்துக்கணும். இது சேர்க்கறதுனால சளி இருமல் இருந்தாலும் நல்லா குணமாயிரும். இந்த பால் கொழுக்கட்டை சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் வெள்ளம் கரைய வேண்டியது இருக்கு, கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் போட்ட வெள்ளம் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஹீட்லேயே மீதம் இருக்க வெள்ளமும் கரைஞ்சிரும். அதனால நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது ஹீட் ஆறுற வரைக்கும் அப்படியே இதுலேயே இருக்கட்டும். இப்போ தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த தண்ணியில் நம்ம உருட்டி வச்சிருக்க கொழுக்கட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் கைவிடாமல் இருக்கலாம். அது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் கைவிடலாம், இல்லைன்னா கரைஞ்சிரும் அந்த கொழுக்கட்டை. இப்போ கொழுக்கட்டை நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாவு பதம் மாறிடுச்சு, பார்த்தீங்களா? கரையாமல் இருக்கா? இந்த டைமில் நம்ம மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்புறம் தான் கொழுக்கட்டை நல்லா வேகும். ஹீட்டில் போட்டதுமே ஓரளவுக்கு வெந்திருக்கும், ஏன்னா நம்ம சுடுதண்ணி வேற ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துட்டாலே நல்லாவே வெந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த கொழுக்கட்டை எப்படி வெந்திருக்குன்னு பார்த்துக்கலாம். பாருங்க, நல்லாவே வெந்துருச்சு. இது கூட நம்ம காய்ச்சி வச்சிருக்க வெள்ளைப்பாலையும் சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாலும் கொழுக்கட்டையும் நல்லா ஒன்னோட ஒன்று வெந்து வந்துச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலையும் ஊற்றிக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் எப்போவுமே பால் கொழுக்கட்டை செய்யும்போது 1 ஸ்பூன் அரிசி மாவை கலக்கி விட்டுக்குவேன். அது கலக்கி விடும்போது நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க 1 ஸ்பூன் அரிசி மாவு கலக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு அந்த தேங்காய் பால் இதுலேயே போட்டு நான் கலக்கி ஊற்றிக்க போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நான் இந்த கொழுக்கட்டையோட சேர்த்துக்க போகிறேன். சேர்த்து விட்டாச்சு. இந்த தேங்காய் பாலும் இந்த மாவும் நல்லா வேகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் திறந்து வச்சே வேக வைக்க போகிறேன். நல்லா அந்த தேங்காய் பால் மாவு ஊற்றுனதெல்லாம் வெந்து கொதிச்சு வந்துருச்சு. இந்த டைமில் நான் சேமியாவை போட்டு இந்த ஹீட்லேயும் நல்லாவே வெந்து வந்துடும். நம்ம வந்து தனியாக வேக வைக்க தேவையில்லை. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொலகொலப்பாயிடுச்சு. ஆற நல்லா கொலகொலப்பாக வந்துடும். அந்த டைமில் நான் நெய் விட்டு இந்த முந்திரி பருப்பை தாளித்து இதில் போட்டுக்க போகிறேன்.
ஆன் பண்ணிட்டேன். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் நெய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா காயவும் எடுத்து வச்சுருக்க இந்த முந்திரி பருப்பை போட்டு தாளிச்சிக்கலாம். பார்த்தீங்களா, நல்லா பொன்னிறமாக பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நம்ம இதை இந்த கொழுக்கட்டையோட சேர்த்துக்கலாம். இதோ சுவையான சேமியா பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.